ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படாம வளரணும்னு நினைக்கிறது சரிதான். பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. ஆனா நாம கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செஞ்சு வளர்க்கவே வளர்க்காதீங்க. கஷ்டம் தெரியாம வளருங்க, ஆனா கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செய்து வளர்க்காதீர்கள். இந்த பணம் எப்படி வந்தது? இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி பணம் வந்தது? அம்மா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க, அப்பா எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு காசுலையும் அம்மா அப்பாவின் கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்பதான் அவங்க நாளைக்கு மதிப்பாங்க நம்ம. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு ஆயுசு முழுக்க நம்ம அப்பா சம்பாதிச்சதை நம்ம பிள்ளை ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடறான். பணம் சம்பாதிப்பது ஈஸியா இருக்குது. அப்ப அந்த ஈஸியா பணம் சம்பாதிப்பதால் உறவுகளை மதிக்காத ஒரு குணம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுங்கள். எதையுமே நேர்மையாக சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். ஒரு அப்பா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனார். 2 குழந்தைகளை கூப்பிட்டு, 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு போனார். டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டாரு. அந்த கவுண்டர்ல இருக்கிறவர் சொன்னார், சார் 5 வயசுக்கு கீழே இருந்தா டிக்கெட் கிடையாது, 5 வயசுக்கு மேல இருந்தா 100 ரூபாய் டிக்கெட். உடனே இவர் சொன்னார், இவனுக்கு 6 வயசு, இவனுக்கு 7 வயசு, 2 டிக்கெட் கொடுங்க. உடனே அவன் சொன்னான், இவனை பார்த்தா சின்னவனை பார்த்தா 5 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நீங்க என்ன ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க சார், 100 ரூபாய் மிச்சம் தானே. அதுக்கு அந்த அப்பா சொன்னார், அப்படிலாம் கிடையாதுப்பா, 100 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு நான் பொய் சொன்னேன்னா நாளைக்கு என் பிள்ளை என் நேர்மையின் மேல் சந்தேகப்படும். 100 ரூபாய் முக்கியம் இல்லை, என்னுடைய நேர்மையை என் பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று அந்த தகப்பன் சொன்னார். எவ்வளவு வாழ்க்கையில நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்ம வாழ்ந்து காட்டுவதை வைத்துத்தான் இந்த குழந்தைகள் வாழ்வார்கள். நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு அவங்க வாழவே மாட்டாங்க. நாம எப்படி வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வாழ்வார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதை